மறுமையை நம்பிக்கை கொள்வதால், ஈமான் கொள்வதால் இம்மை மறுமை படிப்பு பல நன்மைகள் நமக்கு இருக்குங்க. ஒரு மனுஷன் நல்லவனாக வாழணும் என்றால் கண்டிப்பாக இதுல அவன் ஈமான் கொள்ளணும். ஸோ மறுமை நாளை ஆகிரத்தை ஈமான் கொள்வது அதற்கு முரணாக இருக்கக்கூடிய நவீன கோட்பாடுகள் என்ன, சித்தாந்தங்கள், தத்துவங்கள் என்ன என்பதை நம்ம பார்க்க போறோம். முதலாவது மெட்டீரியலிசம். ஸோ மெட்டீரியலிசம் இதை பத்தி நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். மனிதன் வெறும் பொருள் மட்டும்தான், மேட்ரு மட்டும்தான், மரணத்துடன் அனைத்தும் முடிஞ்சிடும் சொல்லக்கூடிய இந்த கொள்கை இது மெட்டீரியலிசம். ஸோ மறுமை நாள், உயிர் தெழுவது, சொர்க்கம், நரகம் ஆகியவை அல் குர்ஆன்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. மனிதன் வெறும் உடல் மட்டும் கிடையாது, அவனுக்கு ரூஹ், ஆன்மா என்று இருக்கு. மரணமே முடிவு கிடையாது அவனுக்கு. அடுத்த வாழ்க்கைக்கான கதவு, ஆரம்பம் தான் மரணம் என்பது. ஸோ இந்த வழிகட்ட கொள்கை மறுமை நாளை நிராகரிக்கக்கூடிய கொள்கை. அடுத்தது பிசிக்கலிசம். உடலியல் உலகத்தை தவிர வேற எதுவும் இல்லை, அதாவது உடலியல் உலகத்தை தவிர வேற எதுவுமே கிடையாது, ஆன்மா போன்ற தனி உண்மையெல்லாம் கிடையாதுன்னு சொல்லக்கூடிய வழிகட்ட கொள்கை தான் இந்த பிசிக்கலிசம். ஸோ குர்ஆன் ரூஹுடைய இருப்பை உறுதிப்படுத்துதுங்க. மனித உணர்வு, நெறிகள் பேணப்பட வேண்டும், மறுமை விசாரணை எல்லாத்தையும் வெறும் உடலியல் செயல்முறைகளாலே மட்டுமே விளக்கப்பட முடியாது. அடுத்தது நேச்சுரலிசம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட எதுவுமே கிடையாது, இறைவன், மலக்குகள், மறுமை எதுவுமே கிடையாதுன்னு சொல்லக்கூடிய கொள்கை இது. இயற்கை தானே படைப்பாளியின் அல்லாஹ்வுடைய அடையாளம். ஸோ மறுமை நாளை மறுப்பது இறை வெளிப்பாட்டையே மறுப்பது. அடுத்து எக்ஸிஸ்டென்ஷியலிசம். வாழ்க்கைக்கு முன்கூட்டியே நிர்ணயிக்கப்பட்ட நோக்கம்லாம் கிடையாது, மனிதன் தான் தனது அர்த்தத்தை உருவாக்குவான்னு சொல்லக்கூடிய கொள்கை. இஸ்லாம்ல மனுஷன் ஒரு நோக்கத்துக்காக படைக்கப்பட்டிருக்கான், மறுமை நாளில் அவன் செய்த செயல்களுக்கு கணக்கு கொடுக்கணும். அடுத்து நிஹிலிசம். வாழ்க்கைக்கு உண்மையான அர்த்தமும் மதிப்பும் கிடையாதுன்னு சொல்லக்கூடிய கொள்கை. ஸோ மறுமை நாளின் நம்பிக்கை வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுக்குதுங்க, நீதி, பொறுப்பு, இது எல்லாத்தையுமே கொடுக்குது, நல்ல மனுஷனா வாழ்றதுக்கு உதவி செய்யுது. ஸோ மறுமையை மறுப்பது அந்த நெறிமுறைகள், பேசிக் எத்திக்ஸோடைய அடித்தளத்தையே பலவீனப்படுத்தக்கூடிய வழிகட்ட கொள்கை. அடுத்தது செக்யூலர் ஹியூமனிசம். மனிதனே உயர்ந்த அதிகாரம், மேலும் இறைவன் கணக்கெடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய கொள்கை. ஸோ மனுஷன் அல்லாஹ்வுடைய அடியான். இறுதி தீர்ப்பு மனித நீதிமன்றத்துல கிடையாதுங்க. உண்மையான இறுதி தீர்ப்பு அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்துல, அவன் தான் சரியான முறையில தீர்ப்பு கொடுப்பான். அடுத்தது டிரான்ஸ் ஹியூமனிசம். அது தொழில்நுட்பத்தின் மூலம் மனிதன் மரணத்தை வெல்ல முடியும்னு சொல்லக்கூடிய கொள்கை. ஸோ எவ்வளவு தொழில்நுட்ப வளர்ச்சி வந்தாலும் சரி, மரணத்தை முற்றிலும் நம்ம நீக்க முடியாதுங்க. ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் என்பது அல்லாஹ்வுடைய விதி, மாறவே மாறாது. அடுத்தது போஸ்ட் ஹியூமனிசம். மனிதன் எதிர்காலத்துல உயிரியல் வரம்புகளை தாண்டி புதிய வடிவமாக மாறுவான் என்று சொல்லக்கூடிய கொள்கை. மனிதனுடைய இறுதி இலக்கு தொழில்நுட்ப மாற்றம் கிடையாதுங்க, மறுமை வெற்றி தான் உண்மையான இலக்கு. அடுத்தது மாரல் ரிலேட்டிவிசம். நல்லது கெட்டதெல்லாம் எதுவுமே கிடையாது, சமூகத்துக்கு சமூகம் அது மாறுபடும் சொல்லக்கூடிய கொள்கை. மறுமை நாளே ஒரு நிலையான இறை அளவுகோலின் அடிப்படையில விசாரணை நடைபெறும். எனவே உண்மை மற்றும் பொய் முழுமையாக சார்புடையவை கிடையாதுங்க, அதை எல்லாத்தையும் தெளிவுபடுத்திட்டான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அடுத்தது சயின்டிசம். அறிவியல் மூலம் நிரூபிக்க முடியாது, உண்மையே கிடையாதுன்னு சொல்லக்கூடிய வழிகட்ட கொள்கை. மறுமை நாள் எதிர்கால நிகழ்வுகள் அது ஆய்வகத்துல, லேபரட்டரியில நம்ம பரிசோதிக்க முடியாதுங்க. அறிவியலுக்கு எல்லைகள் இருக்கு அதுக்குன்னு. ஆனா வஹி அதன் எல்லைக்கு அப்பாற்பட்ட உண்மைகளே நமக்கு அறிவிக்குது. அடுத்தது ஏத்திசம். இது இறைவனும் இல்லை, மறுமை இல்லைன்னு சொல்லக்கூடிய கொள்கை. ஒரு படைப்பாளன் நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது ஆட்டோமேட்டிக்கா மறுமையும் நியாயமானது என்று நமக்கு தோணுது இல்லையா? ஸோ அநீதிகள் நிறைந்த உலகத்துல இறுதி நீதி தீர்ப்பு மறுமையில் தான் ஒருத்தவனுக்கு முழுமையா கிடைக்கும். ஒருத்தர் 100 கொலை பண்ணிட்டா 100 தடவை தூக்கில போட முடியாது இல்லையா? அப்படிதான். ஆனா மறுமையில போட முடியும். அடுத்து ரீஇன்கார்னேஷன் தியரி. அது மரணத்துக்கு பிறகு மனுஷன் மீண்டும் மீண்டும் பிறக்கிறான்னு சொல்லக்கூடிய கொள்கை. ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுது? ஒரே வாழ்க்கை, ஒரே மரணம், ஒரே உயிர் தெழுதல், ஒரே இறுதி விசாரணை என்பதை அழகா சொல்லி காட்டுது.